அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெல்லில் வரக்கூடிய ரைஸ் துங்குரோ வைரஸ் பற்றி பார்க்கலாம். இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் அல்லது ஆரஞ்சு கலரில் மாறிடும். இலை நுனியிலேருந்து இலை தாள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிட்டு வரும். வளர்ச்சியுமே நம்மளுக்கு குறைஞ்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் தூர்களுமே நம்மளுக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கும். பூ பூக்கிறது நமக்கு டிலே ஆகுது. கதிர்கள் எல்லாமே சின்ன சின்னதாக ஆயிரும். கதிர்கள் சின்னதாக இருந்தாலுமே மலட்டுத்தன்மையுடைய கதிர்களாக இருக்கும். இந்த நோய் பயிரோட எல்லா பருவத்திலுமே நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தலை பருவத்தில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரீன் லீஃப் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய சாரஞ்சும் பூச்சியான பச்சை நிற தத்துப்பூச்சி மூலமாக இந்த நோய் பரவுது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பயிரிடக்கூடிய நெல் ரகங்கள் இந்த வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு திறனுடைய ரகங்களாக இருக்கணும். நம்ம பயிரிட்டு அறுவடை செஞ்ச பிறகு அடுத்த பயிரிடுவதற்கு முன்னாடி 1 மாத இடைவெளிக்கு அப்புறம் நம்ம அடுத்து பயிரிடணும். இப்படி பயிரிடுறது மூலமாக நம்ம அந்த நஞ்சுயிரிகள் மண்ணில் இருந்தாலுமே அது அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பயிர் சுழற்சி பண்ணுறது மூலமாகவும் இந்த வைரஸ் நோய் ஏற்படுறதை கட்டுப்படுத்தலாம். அதாவது நம்ம இப்போ நீங்கள் நெல் பயிரிட்டிருக்கீங்கன்னா அடுத்து திருப்பி நெல்லே போடாமல் அதுக்கப்புறம் நம்ம பயிர் வகைகள் அல்லது எண்ணெய் வித்து பயிர்களை பயிரிட்டு அதுக்கப்புறம் நெல் பயிரிடும்போது நம்மளுக்கு இந்த நோய் ஏற்படுத்துவது கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நோய் வராமல் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்ஃபினிட்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரைசியம் அனிசோஃபிலே, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா ரிலேன்னு சொல்லிட்டு இந்த 5 வகையான நுண்ணுயிர்களுமே நமக்கு சாரஞ்சு பூச்சிகள், வண்டுக்கள், நூற்புழுக்கள், இலைத்தின்னும் புழுக்கள் இது அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் ஏற்பட்டதுனால பயிர்களுக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கும். அந்த அயற்சியிலேருந்து பயிர்களை மீட்டு கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு சத்துக்கள் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெர்டிலிட்டி கொடுக்கலாம். ஃபெர்டிலிட்டியில் 7 வகையான சத்துக்கள் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், சல்ஃபர், சிலிக்கான், அயான்னு சொல்லிட்டு இந்த சத்துக்கள் கொடுக்கறதுனால பயிர்கள் அடுத்து நல்லா வளர்கிறதுக்குமே துணையாக இருக்கும். பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு இன்ஃபினிட்டில் 250 கிராம், ஃபெர்டிலிட்டியில் 250 கிராம், அதை தேவையான அளவு தண்ணியில் 3 நாள் ஊற வச்சுட்டு முதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் 2 மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமாகவும் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு வர்றது மூலமாக இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்தலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 84892956 0.